அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளுக்குண்டான வேத வார்த்தை லேவியராகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நாம் நடுவில் உலாவுகிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு தேவனாய் இருக்கிறார். நாம் அவருக்கு ஜனமாய் இருக்கிறோம். நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டது போல அவரும் நம்முடைய மத்தியில் உலாவி நான் உன்னுடைய தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அவருடைய சொந்த ஜனமாய் நம்மை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஜனமாய் ஏற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, நம்முடைய மத்தியில் அவர் உலாவுகிறவராய் இருக்கிறார். அவர் உலாவுகிறார் அப்படின்னு சொன்னால் ஏதோ சும்மா பார்க்கறதுக்கு இல்லை, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு. என் பிள்ளையை, என்னுடைய சந்ததியை, என்னுடைய ஜனத்தை நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும், அதற்கு நான் என்ன வழியை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உண்டான ஸ்தானத்தில் ஆண்டவர் உலாவி தேவன் நம்மளை வைத்திருக்கிற இடத்துல வந்து, நமக்கு இருக்கிற பிரச்சனையில் வந்து, நாம் வழிநடத்தப்படுகிற இடத்துல வந்து, என்னுடைய ஜனம் போகிற வழி சரிதானா, இந்த வழியில் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா என்று சொல்லி நம்முடைய மத்தியில் உலாவி நம்மளை அறிந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நம்மை பாதுகாப்பதற்கு, நமக்கு உண்டான எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு அவர் நம்முடைய மத்தியில் உலாவுகிறவராக இருக்கிறார். இந்த நாளில் இந்த வாக்குத்தத்தமான இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை கேட்கிற தேவச்சனமே, கர்த்தர் என் மத்தியில் உலாவுகிறபடினால அவர் எனக்கு தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி நம்மை அவருக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார், அவருடைய ஜனமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்முடைய உள்ளம் நம்புமானால் நாம் அவராலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டபடினால அவர் நம்மளை கேர் எடுக்கிறாரு, நம்ம பாதுகாக்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நல்ல கர்த்தர் மேலே விசுவாசமாக இருப்போம். தேவன் நமக்கு நம்முடைய மத்தியில் உலாவுகிற தேவனாக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர்